அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை வேலையாள்கள். ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு ஒரு 4 வேலையாள்கள். அவங்க வேலை என்ன அப்படின்னா, பல்லக்கு தூக்கிட்டு போகிறது. பண்ணையார் ஜமீன்தார் எங்கேயாவது போகணும் அப்படின்னாருன்னா அவங்க பல்லக்கை தூக்கிட்டு போய் அவரை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போது ஒரு நாள் அந்த 4 வேலையாள்களையும் கூப்பிட்டார். வீட்டில் அவர் பிரியமாக வளர்த்த ஒரு நாய்க்குட்டியை காணோம். அப்போது அந்த வேலையாள்கிட்ட சொல்கிறார், நம்ம ஊருக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கோம், நீங்கள் 4 பேரும் போய் தேடி பார்த்து அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்துடுங்க அப்படின்னோடனே அந்த 4 வேலையாள்களும், ஐயா நீங்கள் எங்களை பல்லக்கு தூக்குறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு வச்சுருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் சொல்லுங்கள், மற்ற வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அதுக்கு தான், அதனால் வேறு வேலை எங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு 4 பேருமே மறுத்துறாங்க. அப்போது ஜமீன்தார் யோசிச்சு பார்த்தாரு, சரி நாய்க்குட்டியை நான் தேடுறேன், நீங்கள் பல்லக்கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் ஏறி உட்காந்து இவரையும் சேர்த்து தூக்கிட்டு தெருவா தேடுறாங்க. பூரா வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாங்க 4 பேரும். ஒரு குறுகலான ஒரு பாதை சந்து பார்த்தாங்க. இவர் அப்படியே அவங்களே இறக்கி வச்சுட்டு, ஐயா நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போய் இங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும், நாய்க்குட்டி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா, இதைத்தான் நான் வீட்டில் இருக்கும்போதே சொன்னேன், முதல்ல நீங்கள் வாட்டுக்க தேடி பிடிச்சி கொண்டு வந்துடலாம், அதை விட்டுட்டு பல்லக்கு மட்டும்தான் தூக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் தேடுறேன், நீ பல்லக்கு தூக்குன்னு சொன்னேன், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி. Thank you.